பேபி ஹாய் மக்களே, வணக்கம். வாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? காலையில சாப்பாடு கிளறிட்டு இருக்கேன். ஆமா, என்ன சாப்பாடு? என்னடி இது? புளி சாதம். புளி சாதமா? புளியே காணா. இந்த இருக்குல டைகர் சாதமா? டைகர் சாதம். டைகர் சாதம் இல்ல, இம்லி சாதம். இம்லி. இம்லி சாதம். காலையில வந்துட்டு நம்ம காலையில புளி சாதமா நினைக்காதீங்க. காலையிலக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் கஞ்சி, பழைய சாதம். இது என்ன? சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். பெரட்டலா? அவியலா? நான் பொரியல் தான் பண்ணேன், அது அவியலா மாறிடுச்சு. அதாவது புட்டு மாதிரி மாறி போச்சு. அது நானே செய்ய முடியும். சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சுதே சாப்பிடுவாங்க. சுட்டா அணுகுண்டா மாறிடுது. சக்கரவள்ளி பொரிச்சா புட்டா மாறிடுது. நான் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. நீ ஒண்ணு செஞ்சா அது ஒண்ணு ஆயிருதா? ஆஹா. இப்ப இது என்னவாகும் தெரியலையே. அது தெரியல. இது புளி சாதம் ஆகுமா இல்ல உப்பு சாதம் ஆகுதா மஞ்சள் சாதம்? இது என்ன வத்த குழம்பு இது மாதிரி துவையல் மாதிரி பண்ணி வச்சிருக்க? புளி தொக்கு இந்த மாதிரி நல்லா திக்கா வச்சு நம்ம ரசம் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் தண்ணியா தானே வைப்பாங்க கொல கொலன்னு. சாறு. இது புளி தொக்கு. அத தொக்குக்கு பிறந்த ஒளி. தொக்கு. தொக்கு. அப்ப மதியத்துக்கு வெஞ்சனம்? மதியத்துக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் தான். அதே தானே. அது வர கேரளா ஸ்டைலுக்கு போயிட்டு இருக்க. புட்டு தான் பண்ணல. கிழங்கு வாங்கிட்டு வந்தா அவியல் இது பண்ணிடுறது. புட்டு மரவள்ளி கிழங்குல செஞ்சிருக்கோம், ஒரு சில நாள் செய்வோம். சக்கரவள்ளி கிழங்குல செய்ய முடியாது. ஆமா, இன்னைக்கு காலையில வந்துட்டு கஞ்சியும் சக்கரவள்ளி கிழங்கு பழைய மீன் குழம்பு இருக்கு. சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியத்துக்கு தான் புளி சாதமும் சக்கரவள்ளி கிழங்கு பொரியலும். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் புளி சாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க. எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புளி சாதம் பிரியர். இன்னுமே உனக்கு டைகர் பிரபா புளி சாதமா சாப்பிடல. சாப்பாட்றாங்கன்ற பேர் வச்சு என்ன வாயில ஆளாளுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. டைகர் பிரபானா என்ன சார்? புளி சாதமா சாப்பிடுவா சார், அதே அவருக்கு டைகர் பிரபா. எல்லாம் ஓவரா இல்ல. நீ தானே ரொம்ப பிடிக்கும்னே. அப்ப இனிமே உனக்கு புளி சாதமா போட்டுற வேண்டியது. புளி சாதம் மாதிரி தான் வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து கைவந்த கலை. கடலப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் போட்டுருக்க. போட்டு மணக்க வெந்தயம் மிளகாலாம் அரைச்சு போட்டு மணக்க செஞ்சிருக்கேன். புளி சாதம் மணக்குமா? மணக்குதா? வடைய காணா? பருப்பு வடை. வடையப்பா வெந்துகிட்டு இருக்க. ஓகே மக்களே, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.